பார்க்க போகிறோன்னா இந்த இடத்துல வந்து இருங்க, சாரி, கொஞ்சம் லேக் மட்டும் வரும். இந்த இடத்துல இங்கே ஒரு கொஸ்ட் டோர் மாதிரி இருக்கும், அதாவது சேபர் கொஸ்ட்டு. இது எப்படி நம்ம ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, இந்த சேபர் கொஸ்ட்டில் வந்து மொத்தம் 3 ஸ்டெப் மாதிரி இருக்கும். அதில் வந்து ஃபஸ்ட் ஒன் பண்ணலாம். ஃபஸ்ட் ஒன் இந்த பட்டன்ஸில் ஆன் பண்ணுறது. இதுதான் ஃபஸ்ட்டு பட்டனு. அதுக்கப்புறம் வந்து இங்கே ஒரு பட்டன் இருக்கும், இந்த இடத்துலையா, அந்த மரத்தில் இருக்கும், இந்த பட்டனு. சும்மா இப்போ தட்டுற மாதிரி தான் இருக்கும். அடுத்தது இந்த புல்லுக்கிட்ட ஒன்று இருக்கும், டோருக்கு. அடுத்தது இது நம்ம ஷோகேஸ் பண்ண ஃப்ரூட்டு தான், இது லைட்டு. இந்த கல்லுக்கிட்ட இருக்கும், அது ஒரு பாருங்க. இந்த கல்லுக்கிட்ட இருக்கிறதையும் அழுத்தி விட்டு சும்மா நடந்தாலே போதும் அது மேலே. அப்புறம் இந்த மரத்துக்கிட்ட இது எல்லாத்தையும் ஆன் பண்ணி விட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஒரு இது டோர் மாதிரி ஓப்பன் ஆகும், ஒரு அந்த கொஸ்ட்டு கொடுக்குற இடத்துல. யாரோ ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட்லாம் அனுப்பிச்சி விட்றாங்க. இந்த இடத்துல உள்ளே போயிட்டு இந்த இடத்துல இது ஓப்பன் ஆகிருக்கும். ஃபஸ்ட்டு இது ஓப்பனாக இருக்காது, அதுக்கப்புறம் இப்போ இது எல்லாமே அழுத்தினோடனே ஓப்பன் ஆகிருக்கும். இங்கே செஸ்ட் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இந்த இது எடுத்துக்கணும், இந்த தீப்பந்தத்தை எடுத்துக்கணும், அதாவது டார்ச்சுன்னு வாங்க. இல்லை, என்னால் எடுக்க முடியல. இந்த டார்ச் என்னன்னு தெரியல, எடுக்க முடியல. இருங்க வரேன், டார்ச் எடுத்துகிட்டு. சாரி கேஸ், அப்புறம் தான் தெரிஞ்சது. நான் ஆல்ரெடி பாதி ஓப்பன் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு இப்போ நீங்கள் அதை ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது வந்து இது எப்படி சொல்கிறது, நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இங்கே கீழே போயிட்டு இந்த இடத்துல வந்து குழி இருக்கும். மெயினாக இது வந்து நீங்கள் 300 லெவலுக்கு மேலே வந்து ஓப்பன் ஆகும். நான் வந்து முன்னாடியே லெவல் ஆரோ கலரில் பண்ணேன், அதுக்கப்புறம் வரலன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன். ஸோ இதுதான் அந்த டார்ச்சு. இது நீங்கள் இப்போ என்னால் நான் ஆல்ரெடி பாதி பண்ணதுனால எடுக்க முடியல. நான் இருங்க போயிட்டு அடுத்து என்ன பண்ணணுன்னு காட்டுறேன். அடுத்தது டெசர்ட் எங்கே இருக்கும், டெசர்ட் இருக்க சைடு நீங்கள் போய்க்கணும். டெசர்ட் இந்த பைரட் வில்லேஜ் பக்கத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். இது என்ன வில்லேஜ், டெசர்ட் அது வரைக்கும் பார்த்துட்டேன். ஓகே, இந்த டெசர்ட் வில்லேஜுக்கு வந்துடுங்க. மறுபடியும் சொல்லிக்கிறேன், இந்த சேபர் கோஸ்ட் நீங்கள் பண்ணுறதுக்கு 300 லெவல் மேலே இருக்கணும். நான் ஒரு ஆர்வ கோளாறில் முன்னாடியே பண்ணி வச்சிட்டேன். அப்புறம் நீங்கள் இங்கே வந்துட்டு டெசர்ட் வில்லேஜ்லேருந்து வந்துட்டு இந்த இடத்துல இந்த மாதிரி வீடு கவுந்து கிடக்கும், இதுக்குள்ளே போகணும். நீங்கள் இதுக்குள்ளே போனீங்க பாருங்கள், க்ரீட்டிங்ஸ். அப்புறம் அதுக்குள்ளே போகணும். உள்ளே போனீங்கன்னா அது இந்த இடத்துல ஒரு கப்பு ஒன்று இருக்கும், இந்த கப்பு எடுத்துக்கணும். இதுவும் நான் முன்னாடியே பண்ணி வச்சிட்டேன். இந்த கப் எடுத்திங்கன்னா கையில் வந்து கப்பு காலியாக வரும். இந்த டார்ச் எடுத்துகிட்டு அந்த கப் எடுத்துகிட்டு நீங்கள் வரணும், கையில் வந்து அந்த கப்பு காலியாக வரும். நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து எந்த இடம் அது, ஐஸ் வில்லேஜ். நெக்ஸ்ட்டு இங்கே இருந்து நான் ஜங்கிள், யாரும் இங்கே வராங்க, யார் இது, ஃப்ரூட்டில் இல்லாமல் பாய். ஓ, அவங்க எதுவுமே இல்லை. ஓகே, இங்கேருந்து போய்க்கலாம். யாரோட கப்பல் இது, அது இருக்குது. அங்கே போய்க்கலாம். இந்த ஐஸ் வில்லேஜில் வந்து அதுவும் பண்ணிட்டேன்னு தெரியலையே, அதுவும் பண்ணிட்டு தான் நினைக்கிறேன். ஆமாம், பண்ணலன்னு தான் கப் எடுக்க முடியும் உங்களால். இப்படி ஐஸ் வில்லேஜ் வந்துட்டு அந்த கப் எடுத்துகிட்டு இப்படி வந்துடுங்க. இந்த இடத்துல இந்த காலி கேவ் இருக்கும், இந்த கேவில் தான் ஃபஸ்ட் நீங்கள் ஆரா இதெல்லாம் வாங்க முடியும். இந்த ஆரா
தாராளம் இங்கே தான் வாங்க முடியும். இங்கே தண்ணி சொட்டும் இந்த இடத்துல, இதை பாருங்க சொட்டுது பார்த்தீங்களா? இந்த இடத்துல வந்து கப் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் இப்படி நிற்கணும். அதே தானாக அப்படியே ஃபில் ஆகிடும் இந்த கப்பு. அதுக்கப்புறம் வந்து இங்கே மேலே போகணும். நீங்கள் மேலே போனீங்கன்னா இந்த வீட்டில் வந்து ஒரு இந்த ரிச்மேன் இருப்பான், சிக்மேன். இவன்கிட்ட ஹெல்ப் கொடுத்தீங்கன்னா ஒரு மெசேஜ் சொல்லுவான். நான் ஆல்ரெடி பண்ணிட்டேன். ஸோ இப்போ இங்கேருந்து ஆரம்பிக்கலாம். இங்கேருந்து வந்து நீங்கள் வந்து மேக்மா வில்லேஜ் போகிற மாதிரி இருக்குது. மேக்மா வில்லேஜ் பக்கத்தில் இல்லை, பைரட் வில்லேஜ்க்கு போகிற மாதிரி இருக்கும். பைரட் வில்லேஜ் எங்கே இருக்குது? எதுவுமே தெரியலையடா. சரி, நம்ம குத்து மதிப்பாக போகலாம். நான் ஒரு குத்து மதிப்பாக போகிறேன். இந்த சைடு தான் வரும்னு நினைக்கிறேன். எங்கே இருக்குது? பிரிசனு, அடுத்தது ஃபவுண்டெயின், அதுவும் இருக்குது பாருங்க. அப்போது இந்த சைடு அதுவும் இருக்குது. அவ்வளோதான், ஸ்ட்ரெயிட்டாக நம்ம போய்க்கலாம். அதுக்கடுத்து ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்த தெரியும். இது முடிச்சோன்னே சொல்கிறேன். இந்த பைரட் வில்லேஜில் வந்து யார் இங்கே பயங்கரமாக சண்டை போட்டுட்ருக்கா போல். யாரும் சண்டை போடுறாங்கன்னு எனக்கு மட்டும் தெரியுது. எங்கள் செஸ்ட் இருக்குது. வரியாடா சண்டைக்கு. இந்த இடத்துல இப்போ நீங்கள் இங்கே யாரும் இங்கே இருக்காங்க. யார் இங்கே இருக்கா? இந்த இடத்துல இப்படி உள்ளே வந்துட்டு நீங்கள் அப்படியே இந்த சைடு வரணும். இந்த சைடு வந்தீங்கன்னா இந்த இடத்துல பாஸ் இருப்பான். அவன்கிட்ட போகிறீங்க, அவன் சாவடிச்சிருவான். இப்படி வாங்க, இந்த ரிச்மேன்ட்ட போங்க. இவன் தான் அவனோட அப்பா, அவனோட பையன். அடுத்தது நம்ம வந்து இப்போ அவன்கிட்ட பேசினோடனே அவன் மாப் லீடரை போய் டிஃபீட் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லுவான். மாப் லீடரை டிஃபீட் பண்ணுறதுக்கு அதை டிஃபீட் பண்ணுறதுக்கு எங்கே இருக்குது? மேக்மா வில்லேஜ் பக்கத்துலேயே இருக்குது அந்த மாப் லீடரோட இடம். நீங்கள் அதுக்கிட்ட போனீங்கனாலே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். யாராவது இங்கே இருக்காங்களா? சவுண்டு மட்டும் கேட்குது அடிக்கிற மாதிரி. அதோ அந்த ஒரு தனி இடம் மாதிரி இருக்குல்ல, அதுதான் இது. அந்த இடத்துல போய் நீங்கள் மாப் லீடரை டிஃபீட் பண்ணணும். இந்த இடத்துல போய்க்கணும். அப்புறம் நீங்கள் வந்து இங்கே உள்ள இந்த மாவு லீடர் இருப்பான். நான் அதுக்கு முன்னாடி அந்த சிஸ்டர் கலெக்ட் பண்ணிக்கிறேன். ஓடிப்போம். ஓகே, முடிஞ்சிச்சு. திருப்பி ரிச்மேன்ட்ட பேசுன்றாங்க. இப்போ ரிச்மேன் எங்கே போய் கண்டுபிடிப்பேன்? அது வரைக்கும் நினைக்கிறேன். ஐயோ, லேக் வருது. திருப்பி ரிச்மேன்ட்ட பேசுன்றாங்க. போய் பேசுவோம். ஓகே, அவனுக்கு நம்ம இப்போ அவனுக்கு ஹெல்ப் பண்ணதுனால அவன் வந்து இந்த மாப் லீடர் வந்து காசு எடுத்து வச்சுருக்கான். இவன் காசை அது வந்து நம்ம திருப்பி கொடுத்துருக்கோம். அதனால் நம்மளுக்கு வந்து இது கொடுத்துருக்கான், ரெலிக்குன்னு சொல்லிட்டு ஒன்று. நம்ம திருப்பி ஜங்கிளுக்கு போவோம். இப்போது ஸ்ப்ரிங் இருக்குது, கொடுப்பானா? யார் அவன்? ஃபுல்லாக இதில் வச்சுருக்கான். பையன் ஆஃப்லைன் போல். இந்த இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு ஹோல் மாதிரி இருக்கும். இந்த ரிலிக் வச்சோடனே எப்படி ஐயா ஓப்பன் ஆகிடுச்சு. அவ்வளோதான், உள்ளே இருக்கான். இப்போ நீங்கள் போய் அடிக்க வேண்டியதான். அடிச்சும் காட்டிடுறேன். ஐயோ, யாரும் அடி வாங்குறான். ஐயா, நீ என்ன மேலே வர? எப்பா ஐயோ, லேக் வருது. ஓடு, போ. என்னாச்சு? இவன் யாருங்க? அசால்ட்டாக முடிச்சு விட்றான். நான் பாட்டு இருந்தேலே வந்து நின்றுருந்தேன்.
சேபர் முடிச்சு விட்டானோ? அதுவும் இருக்கான். நீ எனக்கு தான். ஓகே, முடிச்சாச்சு. இவனை முடித்தோடனே நம்மளுக்கு இதுவும் கிடச்சிருச்சு, சேபர் ஸ்வாடும். இதுதான் அந்த சேபர் ஸ்வாட். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். பாய். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.